விஜயை அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் டேரெக்டாக சொல்லாமல் இன்டேரக்டாக பல விஷயம் ட்ரை பண்ணாலும் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது. ஏன்னா விஜய் அதை தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவர் விளையாட்டுத்தனமாக எப்பயும் போல் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு கதையில். இதுக்கிடையில் சாரதா இன்றைக்கி காவேரிக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறதாகவும் காவேரி சொல்கிறத அப்படியே கேட்குறதாகவும் கங்கா சொல்கிறாங்க. சாரதா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் அவள் நினச்சது எங்கே நடக்குது, நீ நினச்ச பார்த்தியா, எனக்கு தனியாக வளகாப்பு நடத்தணும், எனக்கு ஒட்டியான வேணும், என்னென்னமோ கேட்டியே, உனக்கு எல்லாமே நடக்க தான் இருந்துச்சு, இதோ இவள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னை கேட்டுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி யமுனாவை திட்டுறாங்க. இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தான் நடந்துச்சு, ஆனால் அவள் பாரு அவள் இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காவேரியை ஒரு பக்கம் தூக்கி வச்சு பேசுகிறாங்க. இதில் கடுப்பாகிற கங்காவும் யமுனாவும் வீட்டுக்கு தனித்தனியாக போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த வீட்டை விற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. கங்கா சொல்கிறாங்க, அவர் பணத்துக்காக தானே வெளில போயிருக்காரு, இதை வீடை விட்டால் பணம் கிடைக்கும்லான்னு சொல்லி அவன் நினைக்கிறாங்க. அதே யமுனா நிவினோட அம்மா சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் இந்த வீடை விற்றாலாவது நம்ம அவருக்கு காசை கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இங்கே நினைக்கிறது என்னமோ கரெக்டு தான், ஆனால் அவங்க செய்கிற விதம் தப்பாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.